அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி பிரிவா மூணாவது சுற்று யாத்திரை பண்ணுறா. அந்த யாத்திரை பண்ணுறதே 1978 வருஷம் தேனம்பாக்கத்திலேருந்து கிளம்பி, காஞ்சிபுரம் தேனம்பாக்கத்திலேருந்து கிளம்பி ஆந்திராவில் பிரவேசித்து ஆந்திராவில் யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறத நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆந்திராவில் புலிக்கால்ங்கிற இடத்துல இருந்தால், அதுக்கப்புறம் தனக்கால் அப்படிங்கிற இடம், இந்த தனக்காலில் பாபாக்னி அப்படிங்கிற நதி, ஏகாதசியில் அவகாக ஸ்நானம் அப்படின்னு சில நாட்கள்லாம் அமிங்கி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்காக ஏதானு ஒரு இடத்துல நதி ஓடுற இடமா பார்த்து தங்குற வழக்கம். அதில் பார்த்தா பாபாக்னிங்கிற நதி ஓடுற இடம். அந்த தனக்கல்ல பாபாக்னியில் ஸ்நானம் பண்ணிட்டா பாபத்துக்கு அக்னியாக இருக்குது. அப்படியே அதில் ஸ்நானம் பண்ணினாலே நதிகளோட பேர் எல்லாமே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. பேரை கேட்டாலே அந்த மாதிரி இருக்குது. அதில் ஸ்நானம் பண்ணி நதிக்கு பேர் ஜலம், அதில் இருக்குது நதியில் இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னு அக்னின்னு இருக்குது, பாப அக்னி. அப்படியே பஸ்மம் பண்ணிவிடுமா பாபத்தெல்லாம். அதில் ஒரு தூரம் மூழ்கி எழுந்தா அப்படி பாபாக்னியில் ஸ்நானம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் கதிரி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு வந்தா. கதிரி அப்படிங்கிற இடத்துல நரசிம்ம சுவாமி ரொம்ப விசேஷம். கதிரி நரசிம்ம சுவாமி தரிசனம் பண்ணா. அங்கேருந்து டு காலசமுத்திரம் அப்படிங்கிற இடம். அந்த காலசமுத்திரத்திலேருந்து பெரியவா நல்லச்சேதி பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அங்கே எங்கே என்னன்னா, பாதி கட்டின்னு ரோடு ஓரமாக போய் நிறுத்தி பாதி கட்டின்னு அன்ஃபினிஷ்டாக ஒரு வீடு, அதில் போய் இருந்தா. அந்த வீட்டுக்காரர் வீட்டுக்கு என்ன பெரிய பாக்கியமோ தெரியல. பெரியவா இந்த வீட்டுக்கு வரணும் அந்த வீட்டுக்கு வரணும்னு எல்லாரும் வீட்டை கட்டி வச்சுட்டு எல்லாரும் பொண்ணு கும்பத்து வச்சுட்டு காத்துன்னு இருக்கா. அப்படி எல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ, இந்த நல்ல செய்தி பள்ளியில் பார்த்தீங்கன்னா பாதி கட்டின்னு இருக்கிற வீட்டுக்கு கிரேப்பரேஷன் பண்ணியாச்சு. பெரியவா வந்தாச்சு, பெரியவா பாதம் பட்டாச்சு. இந்த யாத்திரையில் இதெல்லாம் ஒரு விசேஷம். எதுக்கு பெரியவா அந்த யாத்திரை பண்ணினா ஒருத்தருக்கும் தெரியாது. எந்தெந்த ஜீவராசிகள்லாம் பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணணும்னு ஏங்கிந்ததோ, என்ன தபஸ் பண்ணினாலோ, யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக, யாருக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கறதுக்காக, என்னென்ன காரியங்களுக்காக பெரியவா இப்படியெல்லாம் தன்னோட பாதம் அப்படின்னு தெரியாது. அந்தந்த ஜீவன்களுக்கு அவ அனுகிரகத்தை வச்சுன்னு தான் நாம் உணரலாம். அப்படிதான் இங்கே இருக்கிறதே. அடுத்து ராலா அனந்தபுரம் அப்படிங்கிற இடம். அந்த ராலா அனந்தபுரத்தில் சித்ராவதிங்கிற நதி பார்த்தேன்னா, அனந்தபுர் ஜில்லாவில் ஆந்திராவில் சித்ராவதி அப்படிங்கிறது பெரிய நதி. அந்த சித்ராவதி நதியில் ராலா அனந்தபுரத்தில் பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டா. இதெல்லாம் ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாபாக்னி சித்ராவதி இது மாதிரி நதியெல்லாம் இருக்குது. நமக்கும் எப்பவானும் அந்த பக்கம்லாம் போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுதுன்னா அவசியம் இந்த நதிகள்லாம் ஸ்நானம் பண்ணும். எங்கே புண்ணிய நதிகளை பார்த்தாலும் அதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுண்டு, அதோட விசேஷம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஒரு தரமான ஸ்நானம் பண்ண. நமது சனாதன மதத்தில் பிராச்சீனமாக பார்த்தேன்னா, பண்டைய காலத்தில் ரிஷிகள்லாம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, தீர்த்தாடனம் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது. மகாபாரதி பார்த்தா பஞ்சபாண்டவெல்லாம் என்ன பண்ண தீர்த்த யாத்திரை போனா அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த தேசம் முழுக்களும் எத்தனையோ புண்ணிய நதிகள், எத்தனையோ புண்ணிய குளங்கள்லாம் இருக்கு. அவசியம் அதெல்லாம் பார்த்தாக்க நாம ஸ்நானம் பண்ணணும். இந்த சிடிஎம்ல பார்த்தீங்கன்னா அந்த குளம் இப்போ போய் பார்த்தாலும் ஒரே பாசி பிடிச்சி, சொன்னேன் 40 வருஷத்துக்கு முன்னாலே பாசி பிடிச்சி தான் இருந்தது, இப்போ அப்படிதான் இருக்கு. நமக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்லாம் பார்த்தாக்க ரொம்ப சுமாராக தான் இருக்கும். இந்த இறங்கி குளிக்கலாமா, குளிச்சா வியாதி வந்துருமோ, வந்துருமோ. அதுவும் நம்ம ஒரு அமெரிக்கா எங்கேயானு போயிட்டு வந்துட்டா அவள்லாம் இந்த தண்ணி இதெல்லாம் பார்த்தா பயப்படுவா. ஆனால் தெரியவா என்ன பண்ணுவார், எந்த ஒரு தீர்த்தமாக இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பெரியவா உடனே ஸ்நானம் பண்ணிவிடுவா. பின்னால் பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல எப்படி துர்நாத்தம் வர இடத்துல அந்த கிணத்துல தண்ணி இருந்தது, அதில் கூட எப்படி விடாத பெரியவா ஸ்நானம் பண்ணினா அப்படிங்கிறதுலாம் பின்னால் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதை எதுக்கு விசேஷமாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகளை பார்த்தா நம்ம அவசியம் ஸ்நானம் பண்ணணும். இந்த ஸ்நானம் பண்ண நாமளாவே தேடிந்து போகலைன்னா கூட போகிற இடத்துல வழியில் இது மாதிரி ஏதானும் கிடைச்சிதுன்னா, நமக்கு ஒரு பாக்கியம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்நானம் பண்ணணும். அதனால தான் இதே மாதிரி இந்த சித்ராவதியில் ஸ்நானம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தம்மாபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தால், இந்த தம்மாபுரத்தில் வந்திருக்கிறதே தான் புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டா. புதுப்பிரிவாளுக்கு ரொம்ப தாபம். பெரியவா இந்த வயசில் கிளம்பி இப்படி தனியாக ஒண்டியாக யாத்திரை பண்ணுறாளே,
எதுக்காக இப்படி போறா, பெரியவா அழகா சௌக்கியமா மடத்தோடயே இருக்கலாமே, தேனம்பாக்கத்துல இருந்தா கலவையில இருந்தா அவளுக்கு என்ன, எங்க இருந்தாலும் அதுவும் காஞ்சிபுரத்துக்குள்ள இருந்துட்டாக்க இருந்தாலும் பரம சௌரியம்தான். இப்படி 84 வயசுக்கு மேல கிளம்பி பெரியவா அப்படி கால் நோக நடந்துன்னு போறாளே அப்படின்னு சிஷ்யரான புதுப்பிரிவாளுக்கு ரொம்ப தாபம். அவளே பிரார்த்தனையெல்லாம் பண்ணியிருக்கா. இந்த தம்மாபுரத்துல பார்த்து பெரியவா எல்லாம் ஒன்றும் அலைய வேண்டாம், மடத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனா பெரியவா என்ன, அதை முதல்ல சொல்லிட்டேன், யாருக்காக எந்தெந்த புண்ணியாத்மாக்களுக்கெல்லாம் அனுகிரகம் பெரியவா சங்கல்பம் பண்ணாலோ, அவ பிரார்த்தனை பண்ணிட்டாலோ, அந்த அவளோட தபஸ் பலிக்கிறதோ அதுக்காக நடந்துன்னு போயிட்டு இருக்கா. அப்படி தம்மாபுரத்துல இருக்கிறதே தான் புதுப்பிரிவா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பெரியவா தொடர்ந்து அனந்தபூருக்கு போறா. அனந்தபூர்ல சங்கர மடம், இந்த அனந்தபூர்ல சங்கர மடத்துல தங்கியிருந்தா. அதுக்கப்புறம் அனந்தபூர் கேம்ப்லேருந்து தர்மாவரம் அப்படி இடம், அந்த தர்மாவரத்தை முடிச்சுட்டு அங்க ஒரு மாலேனப்பள்ளி அப்படின்னு ஒரு இடம், அதுல சாயப்பா ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று, சாயப்பான்னு ஒருத்தர், அவர் அந்த ஊர்ல கர்ணமா இருந்தவர். அந்த பெரிய ஃபேமிலி, அவளுக்கு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அதுல பெரியவா தங்கியிருந்தா. இந்த சாயப்பா ஃபேமிலி என்னன்னா, பெரியவா 45 வருஷத்துக்கு முன்னால காசி யாத்திரை பண்ணினா அப்படின்னு பார்த்தோம். அந்த காசி யாத்திரை பண்ணிட்டே சிடிஎம் இந்த இடத்துக்கு வழியால தானே பேருக்கா. அப்படி பேருக்கிட்டு இந்த சாயப்பா அவரோட சம்சாரத்தோட 45 வருஷத்துக்கு முன்னால பெரியவா காசி யாத்திரை பண்றதே பூர்ண கும்பெல்லாம் கொடுத்து பெரியவாளை அங்க கௌரவப்படுத்தி பெரியவாளுக்கு ரிசீவ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்க. அவ ஃபேமிலி இல்லாமல் இருக்கு. இப்ப 45 வருஷத்துல திருப்பி அவளுக்கு இன்னொரு சான்ஸ். இப்ப பெரியவா அந்த இடத்துக்கு போனா. அப்படி இருக்கிறதே அந்த ஊர்லேருந்து கிளம்பி போந்தலவாடி அப்படிங்கிற இடம், அங்க போனா. அதுக்கப்புறம் நடுமித்தோலு அப்படிங்கிற இடம், கொண்டாபுரம், இப்படி எல்லாம் ஒரு பெரியவா தாடிபத்திரிங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த தாடிபத்திரி அநேகமா எல்லாருக்கும் பிரபலமான ஒரு ஊர். இந்த தாடிபத்திரியில பெரியவா இருக்கிறதே அங்க வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் இருக்கு. அதே மாதிரி புக்க ராமலிங்கேஸ்வரா கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கு. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோவில். இந்த தாடிபத்திரியில இந்த புக்க ராமலிங்கேஸ்வர கோவில் அவசியம் எல்லாரும் பார்க்கணும். ஒரு சில்பக்கலை அதிசயங்கள் அப்படின்னா கொட்டி இருக்கும். அந்த சில்ப அதிசயங்களை பார்த்தா பிரமிச்சு போறாப்புல தான் இருக்கும். பழைய இடிபாடுகளுக்கு உள்ளானதான் இருக்கு, இருந்தா கூட ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த புக்க ராமலிங்கேஸ்வர கோவில். இது அந்த ஊர்ல தாடிபத்திரியில இன்னொன்னு வடபெண்ணைங்கிற நதி, பெண்ணைங்கிற நதி ஓடுறது. நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பெண்ணை நதியில 2 பெண்ணை நதி, ஒன்னு வடபெண்ணை தென்பெண்ணை அப்படின்னு. இது நந்தி ஹில்ஸ் அப்படின்னு இருக்கு கர்நாடகத்துல. அந்த நந்தி ஹில்ஸ்லேருந்து உற்பத்தியாகி வருது. நந்தியோட ஒரு மூக்குலேருந்து இடது மூக்குலேருந்து ஒன்று, வலது மூக்குலேருந்து 2 நதி உற்பத்தி ஆகி வருது. அப்படி வர நதி தான் ஒன்று தென்பெண்ணைன்னு பேரு, ஒன்று வடபெண்ணைன்னு பேரு. தென்பெண்ணை அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டில் இருக்கு, விழுப்புரம் தாண்டி இருக்கு, பண்ருட்டி கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுலாம் பார்க்குறோம். இந்த வடபெண்ணை நதி தான் இங்க ஓடுறது. இந்த வடபெண்ணை ரொம்ப விசேஷமான பினாக்கினி அப்படின்னு பேர் அதுக்கு. அதை தட்சிண பினாக்கினியும்போம், இந்த வடபெண்ணையை உத்தர பினாக்கினி அப்படின்னு சொல்ற வழக்கம். இந்த உத்தர பினாக்கினி அப்படிங்கிற அந்த நதிக்கரையில தான் இந்த புக்க ராமலிங்கேஸ்வரர் கோவில் இருக்கு. ஒரு கரையில இந்த புக்க ராமலிங்கேஸ்வரர் கோவில், இன்னொரு கரையில வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில். அதுல இந்த தாடிபத்திரியில இருந்தா அந்த கோவில் ரொம்ப விசேஷமா இருக்கு. அது போய் பெரியவா மெனக்கெட்டு பார்க்கணும் அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனாப்புல இருந்து அங்க எல்லாம் இருந்தா. அதுவும் கொண்டபாடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து குத்திங்கிற இடத்துக்கு வந்தா. குத்தியில பெரியவா இருந்து திம்மம் செர்லா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த திம்மம் செர்லால ஒரு ஹனுமார் கோவில், அந்த ஹனுமார் கோவில்ல தங்கி இருந்தா. அப்படி இருக்கிறதே இந்த திம்மம் செர்லால இருக்கிறதே பெரியவா கிளம்பிட்டா, யாத்திரை கிளம்பிட்டா. அப்படியே கனமழையான மழை பெய்யறது, கொட்டுறது. கூட இருக்கிறவாள்லாம் போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னா பெரியவா கேட்கல. கனமழையும் பொருட்படுத்தாத பெரியவானா எப்படி போனான்னு சொட்ட சொட்ட நடைஞ்சுண்டு எல்லாரும் நனைய பெரியவா இந்த திம்மம் செர்லாலேருந்து கிளம்பி குண்டக்கல்லுக்கு வந்தா. குண்டக்கல்ல கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற கோவில். ரொம்ப சில விஷயங்கள்லாம் அந்த சமயத்துல பார்க்கறதே ரொம்ப மனசுக்கு தாபமா இருக்கும், நமக்கு வேதனையா இருக்கும். ஐயோ, இப்படி இந்த தள்ளாத வயசுல பெரியவா அந்த கரடு அந்த ரோடெல்லாம் பார்த்தேன்னா எப்படி திரும்ப கரடு முரடா இருக்கும். காட்டு பாதையும் மேட்டு பாதையும் இருக்கும், கல்லு முள்ளுமா இருக்கும். அதுல பெரியவா இந்த வயசுல இப்படி கொட்டுற மழையிலையும் நினைஞ்செல்லாம் போனா கூட இருக்கிற வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும்? கண்ணால ரத்தம் தான் வரும். ஆனால் என்ன காரணம் ஏதுன்னு தெரியாது. பெரியவா அப்படிதான் யாத்திரையை தொடர்ந்திருந்தா. அந்த
நாட்கள்ல கன்னிகாபரமேஸ்வரி கோவில்ல வந்து தங்கினா. அந்த கன்னிகாபரமேஸ்வரி கோவில்ல தங்கிட்டு இப்படி பண்ற யாத்திரையில சில இடம் கார்த்தால ஒரு இடம், ராத்திரி ஒரு இடம், கார்த்தால ஒரு இடம், ராத்திரி ஒரு இடம், இப்படியும் நடந்திருக்கா. சில ஊர்ல ஏகாதசி அப்படின்னு வந்துருத்துனா அந்த ஏகாதசி அன்னைக்கு அதே இடத்துல இருப்பா. அதுக்கப்புறம் துவாதசி அன்னைக்கு அதே இடத்துல இருந்துட்டு அப்புறம் கிளம்புவா. இப்படி சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படின்னு இங்க இதுக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கிடையாது. இத்தனை நாள் இருப்பா, இங்க இத்தனை நாள் இருப்பா, இன்னைக்கு யாத்திரை பண்ணுவா, இப்ப யாத்திரை அதெல்லாம் கிடையாது. கார்த்தால பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பா, சாயந்தரம் நடப்பா, ராத்திரி நடப்பா, கார்த்தால நடப்பா, ராத்திரி நடப்பா, சாயந்தரம் அவ தோணினபடி போயிட்டே இருப்பா. எல்லாரும் வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது, பின்னால திறந்து போக வேண்டியதான். இந்த கண்டிஷன்லாம் முன்னாலேயே சொல்லிட்டா. காஞ்சிபுரத்து எல்லையிலேயே கேட்டாச்சு, என்ன ஏது என்னன்னு ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது, பெசாத கூட நடந்து வரணும் அப்படின்னு. அப்படி குண்டக்கல்லேருந்து கதேகால் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த கதேகால்லேருந்து ஜோலதர்ஷி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த ஜோலதர்ஷிலேருந்து தான் ஆந்திரா கர்நாடகா பார்டர். இப்போ பெரியவா தன்னோட யாத்திரையில தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி ஆந்திராவுக்கு வந்து, ஆந்திரால பல ஊர்ல நான் சில ஊர் பெயரை சொல்லியிருக்கேன், நிறைய ஊர் பெயரை விட்டு இருக்கு. அப்படி முக்கியமான சில இடங்கள் பெயரை மட்டும் நான் காதலியான விடட்டும். ஏன்னா அந்தந்த ஊர் பக்கம் போனோம்னா யாரானுக்கும் இந்த பெயரை பார்த்தோன்னே, ஓ இந்த இடத்துல தானே பெரியவா திருப்பம், இந்த இடத்துல தானே பெரியவா இருந்திருப்பா அப்படின்னு பெரியவாளை ஸ்மரிச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதனாலதான் ஸ்பெசிஃபிக்கா வேணும்னு இந்த ஊரோட பேர்லாம் சொல்றேன். இல்லையா எதுக்கு சார் இப்படி ஊர் பெயரை சொல்ல, பல பேருக்கு தோணலாம் அங்க என்ன நடந்தது சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு. நமக்கு இந்த விஷயங்கள் நடந்தது, இந்த அதிசயங்கள் இதுலயே தான் நமக்கு புத்தி இருக்கும். அது இருக்கட்டும், அவசியம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இருந்தா கூட இந்த பேரு ஊரு யாத்திரையெல்லாம் சொன்னா எத்தனை ஊரு எத்தனை க்ஷேத்திரம் இதெல்லாம் அந்த இடத்துக்குலாம் நாம போறதே இல்லை. அந்த ஊரு காதல் எடுத்து உடனே மேப்லயோ எங்கேயோ பாக்குறோம், படத்துல பார்த்தா கூட அந்த இடத்த பார்த்தா அந்த ஊர் பெயரை பார்த்தா, ஓ இந்த இடத்துல தானே பெரியவா இருந்திருப்பா, இந்த இடத்துல தானே பெரியவா இருந்திருக்கா, இந்த கோவில்ல தானே இருந்திருக்கா, இந்த நதியில தானே ஸ்நானம் பண்ணி அப்படின்னு பெரியவா ஸ்மரணை வரத்துக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். அதனாலதான் நான் வேணும்னு இதை சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறதே ஜோலதர்ஷி அப்படிங்கிற இடத்துல தான் கர்நாடகா எல்லை ஆரம்பம். கர்நாடகா எல்லைக்குள்ள பெரியவா காலை வச்சு ஹகரிங்கிற இடத்துக்கு வந்தா.